கடந்த டிசம்பர் 8ஆம் நாள் அன்று மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் துறைமுகத்தில் அப்பகுதி மக்களுக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு சி.எஸ். குட்டிகோபி தலைமையிலான நிர்வாகிகள் உதவிகளை செய்து கொண்டிருந்தனர். என்ன இது, எதற்காக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று திரு குட்டிகோபியிடம் கேட்டபோது, பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா அரசியல் கட்சிகளை தமிழ்நாட்டிலே முதல்ல மக்களுக்கு தொடர் மழைக்கேடு மயிலாடுதுறை மாவட்ட தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தின்படி நீங்க தான் நலிவடைந்த மக்களுக்கு நேரடியாக போய் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்களுக்கு பணிகள் செஞ்ச முதல் அரசியல் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் தான். அதை தொடர்ந்து கடலூர் மாவட்டம் பெருமழையால் பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்து நிவாரணப் பொருளை இங்கேருந்து அனுப்பி வச்சிருக்கீங்க. தொடர்ச்சியா இப்போ நம்ம பூம்புகாரில் இருக்கோம். என்ன நோக்கத்துக்கு அங்கே வந்திருக்கீங்க சார்? தளபதி அவர்கள் அறிவுறுத்தின பேரிலும் அன்பு அண்ணன் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலோடு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்ட பூம்புகாறு மற்றும் அதை சார்ந்துள்ள கிராமங்களை சார்ந்த மீன்பிடி தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆறுதலையும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்தோம். உத்தரவாதம் எங்களால் என்ற உதவியை செய்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்திருந்தோம். அதை இன்று மாவட்ட பொறுப்பாளர் அவர்கள் சார்பிலும் மற்றும் பூம்புகார் நிர்வாகி கவாஸ்கர் சார்பிலும் மீனவரணி தலைவர் தளபதி பெயர் கொண்ட விஜய் அவர்களின் சார்பிலும் சிலம்பரசன் சார்பிலும் பாரி அவர்களின் சார்பிலும் அவர்களுக்கு தலா 37 பேருக்கும் தலா 1000 ரூபாய் மற்றும் அரிசி, பாய், போர்வைகளை வழங்கியுள்ளோம். தளபதி தமிழக வெற்றிக் கழகம் என்றாலே உதவி. தற்போது மட்டும் மீனவர்களுக்காக உதவி செய்யவில்லை. அவர்களுக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமல்லாமல் தங்கச்சி மடம் மீனவர்கள் 5 பேரை அன்றைக்கு சிறை சென்றிருந்தார்கள். 2013 இருக்கும். அந்த காலகட்டங்களில் நமது தமிழக மக்கள் இயக்கத்தை தளபதி மக்கள் இயக்கத்தை திரட்டி மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தினோம். பின்பு தளபதி அவர்கள் 2011 22/2 அன்று மீனவர்களுக்காகவும் இலங்கை கடற்படையினரை கண்டித்து நாகைப்பட்டினத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். துயரம் என்றாலே மீனவர்களுக்கு துயரம் என்றாலே தோள் கொடுக்கும் நம் தளபதி அவர்களை சார்ந்து இன்று அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் உதவியாக இருக்கும். கடல் சார்ந்து உள்ள குறைந்தது 18 மாவட்டத்தில் தளபதி தமிழக வெற்றிக் கழகம் என்றைக்கும் மீனவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு உதவியாக இருந்த மகளிர்களுக்கும் தமிழக வெற்றிக் கழக மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஊர் முக்கியஸ்தர்கள், நாட்டாமை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.